இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி சார்ட் பார்த்துக்கணும். ஓகே. நிஃப்டி சார்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ம். ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்க்கணும். ம். சரிங்களா? இப்போ ம். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 23,851. ம். அப்போ அந்த ஹை கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம அடுத்த மணியாக வந்து 23,900 கால் இன்புட் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. ம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 23,900 காலை வந்து இங்கே வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். இல்ல இருங்க. ஏன் 850 எடுக்க வேண்டியதானே? எதுக்கு 900 எடுக்குறீங்க? இல்லை 50 எடுக்கக்கூடாது. ஒன்லி ரவுண்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, ஓகே. அப்போ நம்ம இதில் வந்து 23,900 கால் எடுத்துட்டோமா, ம். அப்போ நம்ம இந்த எம்டிஎஸ் ஷார்ட் கவரிங் இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ம். ஆட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸில் போய் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ம். 2 ஓடிஎம் எடுத்துக்கணும். ம். 24,000 கால். இந்த 23,900 இதுக்கு வந்து ஏடிஎம்க்கு வந்து 24,000 வந்து அவுட் ஆஃப் மணி இல்லையா? 100 இப்போ பாயிண்ட் 23,800 புட்டு வந்து ஒரு அவுட் ஆஃப் மணி. ம். ம். என்ன பண்ணோம்னா நம்ம இந்த செட்டிங்ஸில் போய் ம். நம்ம என்ன பண்ணோம், இன்புட்டில் போய் 24,000 கால். சரிங்களா? ம். அப்போ இங்கே பிஇ சிம்பிளில் போய் 23,800 புட்டு ம். ஆட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே. ஓகேங்களா? ம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ம். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த பார்டர் பாயிண்ட் வருது இல்லைங்களா? ஆமா. இது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட்டி 145.7 வந்திருக்கு அந்த ப்ளூ கலர் லைன். ஓகே. இப்போ நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற போது இங்கே மேலே ஒரு லைன் போயிருக்கா, ஆமா. இது கீழே ஒரு லைன் போயிருக்கு. ம். இது அர்த்தமணியோட ஸ்டாடல் சார்ட். ஓகேங்களா? ம். இந்த 23,900 இருக்கு இல்லைங்களா, அதோட இதுதான் இது. அது வந்து லைன் சார்ட் போட்டிருக்கோம். அதாவது 23,900 ஸ்டாட் வந்து ப்ளூ கலர் இது. இது காலு, இது புட்டு. இந்த லைன் சார்ட். இந்த கேண்டில் வந்து 24,000 காலும் 23,800 புட்டோட இந்த கேண்டில். ஓகேங்க. அந்த மேல இருக்க கோடு, இந்த கோடு இந்த ப்ளூ கலர் வந்திருக்கேன். இந்த ஸ்டாட்டர் இதான். ஸ்டாட்டர் அதுதான் 23,900 கால். 900 காலோடது மட்டும். ஓகே, ஓகே. காலோடது இந்த லைன் சார்ட் வந்து 23,800 3,800. லைன் சார்ட். ஓகே. ம். ம். கேண்டில்ஸ் வந்து 24,000 காலோடதும் 23,800 புட்டோடதும் கேண்டில்ஸ் வரும். ம். ம். நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து ம். இந்த 24,000 கால்லையும் இந்த 23,800 புட்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். ம். ம். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்னாச்சு அப்படின்னா, ம். இந்த லைன் சார்ட் இருக்கு இல்லைங்களா, ம். இது வந்து 145 கீழே வந்துருச்சா இங்கே இந்த இடத்துல. ஆ. இப்போ வரும்போது இந்த பை சிக்னல் வந்துடும். ம். ம். சரிங்களா? ம். அப்போது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, சிஇ பை வந்து 120க்கு மேலே பை, ம். 130க்கு மேலே ஸ்ட்ராங் பை. ம். அந்த லைனும் இங்கே இருக்கும். இந்த லைன் வரும், இந்த லைன் தான் இது. ஓகே. சரிங்களா? ஆ. இப்போ நம்மளுக்கு புட் செல்லர்ஸ் வந்து இந்த 146 கீழே போகும்போது ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ம். ம். அப்போ நம்ம கால் தான் எடுக்கணும். ம். இப்போ கால் வந்து நம்ம என்ட்ரி வந்து இந்த 145க்கு மேலே என்ட்ரி எடுத்துக்கலாம். ம். சப்போஸ் வெயிட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 169 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு நீங்கள் அதுலேயே எடுக்கலாம். டார்கெட் லைன் வந்து இந்த பிங்க் லைன் எல்லாமே டார்கெட் லைன் தான். ம். 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 ஓகேங்களா? ம். இப்போ இது வந்து நம்ம புல் பேக் இப்போ காலையிலேயே ஓப்பன் ஆகி மேலே போயிடுச்சு மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இருங்க. இருங்க. எனக்கு இப்போ 120 வந்து காலுங்கிறீங்க, கால் பைங்கிறீங்க. 120 வந்து காலையிலே வந்துருச்சே. 120 எங்க இருக்கு? 120 கீழேல இருக்குது. அதுதான் காலையிலேயே க்ளோஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஆ. ஆ. புல் பேக்கும் மெயின்டைன் இருக்கு. 120க்கு மேலே 133க்கு மேலே போனாலே பையிங் தான். ம். ம். அப்படி அது பையிங் வரப்போகுது. இந்த புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் வந்து இந்த 145 கீழே போயிடணும். ஆ. ஆ. சப்போஸ் இந்த கேண்டில் மேலே இருக்கு, இந்த புட் ஆப்ஷனும் மேலே இருக்குன்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ம். ம். என்னைக்கு வந்து இந்த 145 கீழே இந்த சேடல் சார்ட் கீழே போகுதோ அப்போதான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ம். ம். சில டைம் என்ன ஆகும்னா இந்த புட்டு சார்ட் மேலே இருக்கும், இந்த காலும் மேலே ஓடிட்டு இருக்கும். ம். ம். அப்போ வந்து இந்த கேண்டில்ஸ் மேலே கீழையும் போகும். நீங்கள் என்ட்ரியை தொடக்கூடாது. கன்ஃபார்ம் என்ட்ரி அப்படின்னா இந்த 145 46 கீழே எவனோ ஒருத்தன் வந்து க்ளோஸ் ஆகணும், கீழே வந்துடணும். ம். ம். அப்போ நீங்கள் தாராளமாக பை என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்க. புரிஞ்சுங்களா இது? ஓகே, ஓகேங்க.
அவ்வளோதான். இப்போ ஆக்சுவலாக வந்து பை சிக்னல் வந்து இந்த 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 கலர் வயலட் கலரில் ஒரு பை சிக்னல் வந்துருக்கு பாருங்க. 9:30க்கே வந்துருச்சு இது. வந்துருச்சு. ம். அப்போ நம்ம வந்து 9:30க்கு இந்த இடத்துல நீங்கள் 148க்கு எடுத்துட்டு 46க்கு எடுத்துட்டு ம். நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ம். ம். பட் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் லாஸ் அடிக்காது. ம். ஏன் அப்படின்னா இந்த புட் சார்ட் வந்து கீழே கிராஸ் ஆயிடுச்சு. ம். ம். இது கீழே கிராஸ் ஆனாலே புட் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ம். இப்போ புட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா கால் மேலே போய் தான் ஆகணும். ம். இப்போ புட் செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டு திருப்பி ஒரு புல் பேக் மேலே வந்தான் பாருங்க. ம். மேலே வர்றபோது இப்போ இது கீழே வந்திருக்கு. ம். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கன்ஃபார்ம் என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்கலாம். ம். இது வந்து ரெகுலராக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வருதோ அன்னைக்கு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ம். இப்படி இது வந்து ரெகுலராக நடக்கிறது. ம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் போகும். ம். பட் இது ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல இது பிடிக்கலாம். இப்போ காலையிலேயே நான் வந்து டெலகிராமில் போட்டிருப்பேன் பையான் டிப்புன்னு சொல்லிட்டு. ம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் மேலே தான் போயிருக்கும். இதை வச்சு தான் நான் வந்து பையான் டிப்போ இல்லை செல்லான் ரைஸான்னு போடுவேன். ம். 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 இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இங்கே மிஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே 170 கிட்ட எடுத்திருந்தீங்கன்னு வச்சுங்க. ம். இந்த இடத்துல 170 கிட்ட என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஃபஸ்ட் டார்கெட் 196, 225, 256 3 டார்கெட் போயிருக்கு. ம். இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்மான என்ட்ரி இதெல்லாம். இது எத்தனை சாட்டிங் வச்சிருந்தீங்க? 5 மினிட்ஸா? 5 மினிட்ஸ் ஷார்ட் தான். 5 மினிட்ஸ் தான் வரும். ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சா? ஆரம்பிச்சுட்டே இருக்கும். பாலமுருகன் சார் வணக்கங்க. சார் வணக்கம் சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சொல்லிட்டேன். மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி சார், சரி சார். இப்போ இந்த இது வந்து நம்ம செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்குறேங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இந்த லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எஸ்டே வந்து நிஃப்டியோட ஒன் டே கேண்டில் போட்டுக்கணுங்க. சரிங்களா? ஹலோ, கேட்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது கேக்குது சார். ஓகே, இப்போ நீங்கள் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டே க்ளோஸ் வந்து 23,850ங்க. 51 க்ளோஸ் Okay. ஆகிருக்குங்களா? அப்போ Okay. நேற்றோட ஹை கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த 850, 750 அந்த மாதிரி கால் எடுக்க மாட்டோம். ஒன்லி ரவுண்ட் Okay. நம்பர்ஸ் தான் எடுக்கணும் நம்ம. அப்போது 850க்கு மேலே இருக்கிற ஹை கிட்ட இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 23,900 நம்ம எடுக்கணும். ஓகே ஓகே அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இந்த 23,900 கால் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே சார். இப்போ ஆட் பண்ணிட்டு நேத்தோட க்ளோசிங்ல தான் இன்னைக்கு நம்ம அந்த 9:30லாம் இல்லையா சார்? அது வந்து வேற ஸ்ட்ராட்டஜிங்க. ஓகே ஓகே இது வந்து ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம். இது செல்லர்ஸ் Okay. பாயிண்ட்ல நம்ம யோசிக்கிறதுனால நம்ம Okay. வந்து நேத்தோட வச்சு தான் எடுக்கிறோம். ஓகே சார். இப்போ 23,900 கால் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே இப்போ ஒரு ஓடிஎம் ஒரு ஓடிஎம் கால் ஒரு ஓடிஎம் புட் எடுக்கணும். ஓகே சார். அப்போ 23,900க்கு ஓடிஎம் கால் வந்து 24,000, ஓகே சார். ஓடிஎம் புட்டு வந்து 23,800. ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செட்டிங்ஸ் நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸில் Okay. போய் சிஇ சிம்பிள் இதுக்கு என்ன பண்ணுறோம்னா 24,000 கால் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே சார். இதில் வந்து புட் ஆட் பண்ணுறோம் 23,800 புட்டு ஓகே ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே சார். ஓகே மேலே சிஇ பை 120, சிஇ ஸ்ட்ராங் பை 133, Okay. இந்த பார்டர் பாயிண்ட் 145, 6 வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் ஆமா. வந்துடும். இப்போ நம்ம Okay. வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ம். வெயிட் பண்ணி பார்க்குற போது இந்த லைன் சார்ட் மேலே கீழையும் போகுது இல்லைங்களா? ஆமாம் சார். இந்த 145.70 கீழே யார் வர்றாங்களோ அவங்க வந்து ஸ்ட்ராங் செல்லிங். ஓகே ஓகே இப்போ இந்த இது 145 ஈக்குவேட்டர் லைன்லாம் கிடையாது. இது டிஃப்ரெண்ட் கான்செப்ட் சார். இது ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. நான் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். அதை Okay, நீங்கள் okay. வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே Okay. நாட்டு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் சார். இதெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இது இப்போ ஈஸியாக புரியுறதுக்காக நாங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே சார். இப்போ இது வந்துருச்சுங்களா? இப்போ காலையில் Okay, sir. என்னாச்சு அப்படின்னா 1, 2, 3வது கேண்டில் ஒரு வயலட் கலர் பை வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அது ஏன் வந்துச்சு அப்படின்னா ம். இந்த ஃபுட் செல்லர் வந்து 145 கீழே போயிட்டாங்க. அப்போ அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஓகே இப்போ ஃபுட் செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா கால் மேலே போகும்.
ஓகே. கால் மேலே போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 120 133 இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். 120 கிட்ட போகிற போது நம்ம பை எடுக்கலாம். ஆனால் ஏற்கனவே என்ன ஆச்சுன்னா அது 120 133 தாண்டி போயிடுச்சு. ஓகே. அப்போது நம்ம என்ன பண்ணோம், புட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு சொல்லி ஒரு புல் பேக்கில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் கால். ஓகே. இப்போ நம்மளுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் லைன் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே டார்கெட் தான். ஓகே. ஓகே. நம்ம அதாவது ட்ரெண்டிங்கில் எல்லா டார்கெட்டும் போகும். நம்மளுக்கு மினிமம் வந்து ரெண்டு டார்கெட் போகும், இல்லை மினிமம் ரேர் டைம் வந்து ஒரு டார்கெட்ல ரிவர்ஸ் ஆகலாம். எப்போ ரிவர்ஸ் இப்போ ஆகும்? இப்போ நமக்கு கால் சிம்பிள் காட்டுதுல சார் அந்த லாவெண்டர் கலரு, அங்க வந்ததும் நம்ம அங்க மிஸ் ஆனா அடுத்ததுல எடுக்கலாமா இல்ல எடுக்கக்கூடாதா சார்? தாராளமாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் கீழே இருக்க வரைக்கும் புட் செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே. ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் மேலே விடவே மாட்டாங்க. ஓகே. அதாவது ஓகே. கீழே போகாது மார்க்கெட். ஏன்னா புட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ புட் செல்லர்ஸ் எப்போ வந்து பேனிக் ஆவாங்க அப்படின்னா ஓகே. பிஇ பை 171 இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். இந்த ஆப்ஷன் வந்து 171க்கு மேலே போனாதான் மார்க்கெட்டை இறங்கும். ஓகே. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவன் வந்து 100 கீழே அப்படியே போயிட்டு பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம வந்து இந்த கால் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எவரி புல் பேக்ல எடுக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க, இங்கே வந்து நம்ம இங்கே இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம். 2 பாயிண்ட் போயிடுச்சுங்களா? திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம 196 எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் போயிருக்கோம். ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி தான் போயிருக்கு. இந்த டைம்ல போய் புட்டு பைக்கு போகக்கூடாது. ஓகே. ஓகே. ஒன்லி கால் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா விட்டுறலாம். ஓகே. ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ரெண்டாவது ஒரு லாட் 2 லாட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த லைன் கீழே இருக்க வரைக்கும் புட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அவங்க விடமாட்டாங்க மார்க்கெட் கீழே. ஓகே. ஓகே. அதே மாதிரி ஒரு சில இப்போ சப்போஸ் வந்து இந்த சி பை 120 133க்கு மேலே கேண்டில் போயிடுச்சு. ஓகே. ஆனால் லைன் சார்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். இது ரெண்டுமே வந்து 145க்கு மேலே டிராவல் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் பை எடுக்கக்கூடாது. ஓகே. 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 ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து மேலே வீக்காக தான் இருக்காங்க. யார் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 145 கீழே யார் வர்றாங்களோ அவங்க தான் வந்து செல்லிங்கில் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஓகே. ஓகே. நீங்கள் இது கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து சி பை 120 130 கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தோன்னு எடுத்துடக்கூடாது. ஓகே. ஓகே. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புட்டு வந்து 145 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. 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 சஸ்டெயின் ஆனாதான் கால் மேலே போகும். ஓகே. 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 சைட்வேஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த காலுக்கு இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் ரெண்டுமே வந்து இந்த இது கீழேயே ஓடிட்டு இருக்கும். ஓகே. ஓகே. அது சைட்வேஸ். ஓகே. ஓகே. யார் போய் மேலே கிராஸ் பண்றாங்களோ அந்த சைடு மார்க்கெட் போயிடும். ஓகே. நீங்க மெயின் இந்த லைன் வந்து இந்த லைன் சார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் இன்னைக்கு காலையிலேயே பை அண்ட் டிப் மார்க்கெட் தான் கொடுத்துருந்தேன் நான். ஓகே. அப்போ என்ன அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. மார்க்கெட்டை வந்து கீழே விட மாட்டாங்க புட் செல்லர்ஸ். ஓகே. 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 இப்போ மார்க்கெட் வந்து எவ்ரி டிப்பும் பை தான். ஓகே. ஓகே. இவ்வளோதான் கான்செப்ட். இவ்வளோதாங்க. இது டவுட் ஏதாவது இருக்குங்களா? சுரேஷ் புரிஞ்சுங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அதாவது இப்போ நம்ம வெறும் இந்த கான்செப்டை மட்டும் வச்சு பண்ணலாமா சார், இல்ல நம்ம பழைய ரெஃபரன்ஸ் எடுக்கலாமா? கூட அதை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த அந்த நம்ம வந்து யூஸ்வலா அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் க்ளோஸ் எடுப்போம் இல்லைங்களா? ஆமா சார். அதுல வந்து உங்களுக்கு ஈஸி என்ட்ரி கிடைக்கும். ஓகே. ஆனா சார் இது இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு சார். அதனால இன்னைக்கு கால் பையிங் வருது. ஒரு நாள் வந்து கால் பையிங் வரும், அப்புறம் புட் பையிங் வரும். அந்த மாதிரி இது பேக்வர்க் எதனா இருக்கா சார்? டேட்டா நம்ம இருக்கா? பேக்வர்க் பண்ணா அது ஓட மாட்டேங்குதுங்க இதுல. ஓகே. ஓகே. இப்போ எப்படி இப்போ கால் பை காட்டுது சார், ஒரு இடத்துல பை காட்டுது. அடுத்தது இதுக்கு மேல இது செல் பண்ணிடணும், கண்டிப்பா கீழே இறங்கிரும் அப்படின்ட்டு நமக்கு எதனா சிக்னல்? நீங்க வந்து இந்த லைன் சார்ட் தான் நமக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். ஓகே. ஓகே. சப்போஸ் வந்து நீங்க இங்க பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த காலம் பை பண்ணிட்டீங்க. ஓகே. ஓகே. நீங்க வந்து இந்த 145 கிலோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஓகே. எப்போ வந்து இந்த லைன் சார்ட் புட்டோட லைன் வந்து இந்த 145க்கு மேல போகுதோ, ஓகே, இந்த காலோட இது வந்து 145 கீழே வருதோ அப்பதான் நீங்க எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகணும். ஓ ஓகே ஓகே.
ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்க சொல்றது வந்து இதுல நமக்கு அந்த சென்டர் லைன் எது வருதோ அதான் நம்ம அதுல இருந்து ஒரு 5 பாயிண்ட் கம்மியா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம்னு சொல்றீங்க. வச்சுக்கலாம். சேஃப்டி. இப்ப நீங்க இப்படி இங்க காலையில இங்கேயே பை வந்துருச்சு. ஆமா. இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்க, சப்போஸ் இந்த இடத்த நீங்க எடுக்கல, ஓகே. திருப்பி மேல போயிட்டு கீழே வருது இல்லையா? இந்த புட்டு மேல போகுதா? ஓகே. இந்த புட்டு மேல போய் 145 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் விழுகும். ஓகே. ஓகே. அப்ப நீங்க இது இன்னும் பாட்டம்ல கிடைக்கவோ நீங்க 145 இந்த 133 இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அங்க எடுக்கலாம். எப்போ வந்து புட்டு போய் 146 மேல க்ளோஸ் வைக்குதோ அப்ப நீங்க தான் எக்ஸிட் ஆகணும். அது வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். சரி சரி சார். ஆனா அந்த இது ஆனா நீங்க பேக் டேட்டா நீங்க செக் பண்ணிருக்கீங்களா சார்? பண்ணிருக்கீங்க. ஓகே. ஒர்க் ஆகும். சரி சார். சரி சரி. ஒரு 1 வீக் நான் இதுல பாருங்க. பாக்குறேன் சார், பாக்குறேன். கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த இதே கிரியேட் பண்ணேன். ஓகே. ஓகே. இப்போ சைடுவேஸா இருந்தாலும் சைடுவேஸா இருந்தா ரெண்டும் மேல கீழ மாறி மாறி வருமா சார்? இல்ல ரெண்டுமே கீழ இருக்கு? அப்படி வராதுங்க. ரெண்டுமே வந்து மேல ஓடிட்டு இருக்கும். ரெண்டுமே இல்லாட்டி இந்த 145 கீழே ஓடிட்டு இருக்கும். ஒன்னு இப்படி போயிட்டு ஒன்னு கீழே வந்து மாறி மாறி வரும். ஓகே. நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து சைடுவேஸா இருக்குமா இல்லையா. ரெண்டுமே கீழே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடுவேஸா தான் இருக்கும். ஓகே. 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 அப்ப நீங்க சைடுவேஸ் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த காலு கீழே ஓடிட்டு இருக்கும். இந்த புட்டு இங்க போயிட்டு இந்த இதுக்கிட்ட போய் ரிஜெக்ட் ஆகும். அப்பெல்லாம் நீங்க வந்து அந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் 10-20 பாயிண்ட் வச்சு நீங்க எடுக்கலாம். ஓகே. ஓகே. அந்த டைம்ல வந்து இப்ப சைடுவேஸ் போகுது, அந்த டைம்ல நம்மளோட எம்டிஎஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஆமா, நம்ம எம்டிஎஸ் சைடுவேஸ்க்கு எம்டிஎஸ் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. 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 இது ரெண்டுமே டபுள் கன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி எதனா பேட்டர்ன் வருதா சார் நமக்கு? இல்ல சைடுவேஸ் மட்டும் தான் டபுள் கன்ஃபர்மேஷன்? இது வந்து ட்ரெண்டுங்க. செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி சரி சார். ஓகே. ஓகே. வந்து நம்ம காலையிலேயே வந்து புட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு மேல தான் போகும் நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஓகே. 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 அந்த நம்மளோட சிபிஎம் மெத்தட்ல எங்கெல்லாம் என்ட்ரி கிடைக்குதோ அங்க நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 23,500 இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் எவ்வளோன்னு பாருங்க சார். இந்த சார்ட் கூட நம்மளோட எம்டிஎஸ் கிளப் பண்ண முடியுமா சார்? அதுல சும்மா பார்க்கலாம் இன்னைக்கு அந்த டிப் வந்திருக்கா? பண்ணலாம். இப்போ இது கூட கீழே வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு போய் எம்டிஎஸ் மல்டி டைம் ஃப்ரேம் போடுறோம். இதுல வந்துட்டு செட்டிங்ஸ்ல 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடுத்துறோம் பாருங்க. இந்த இடத்துல நீங்க கால் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் பாருங்க கால் எவ்ரி இந்த நம்ம லைன்ல ஏதாவது கேப்ரிகான் ஈக்குவேட்டர் இதுல நமக்கு கீழே வருது இல்ல சார்? அந்த கால் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது கீழே வந்துட்டு தான் போகுது. அப்ப வந்து எடுக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து அடிஷனல் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். பட் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல சில டைம் நமக்கு இது வேலை செய்யாம போகுது. அப்படின்னா இல்ல சார், ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நம்ம கால்னு டிசைட் பண்ணிட்டா வெறும் கால்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேக்குறேன். இப்ப காலையிலேயே பாருங்க இங்க இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கீங்களா? திரும்பி வந்து ஒரு இந்த ரேஞ்ச் கீழே முட்டிருச்சு இங்க நம்மளுக்கு. அப்ப நம்ம வந்து இதை எடுக்கலாம். அந்த 196 எடுக்கலாம். அதான் கேக்குறேன் சார். 196 எடுத்துருந்தா மேல முட்டுதுங்களா இங்க போய்? ஆமா. அப்ப நம்ம இங்க மேல எக்ஸிட் ஆகலாம். அப்ப கூட எக்ஸிட் ஆயிக்கலாம். அப்படி பண்ணலாம். அப்ப திருப்பி பாரு இந்த இடத்துல வந்திருக்குங்களா? திருப்பி இங்க வந்திருக்குங்களா? திருப்பி வந்து மறுபடியும் மேல போயிருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ட்ரேடுங்க இதெல்லாம். ஸ்டாப் லாஸ் வந்து 99% ஸ்டாப் லாஸ் வராது. சார் ஒரே நிமிஷம் சார், அப்படியே ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கு சார். சுரேஷ், இப்போ இந்த இது 23,800ம் 24,000 போட்டிருக்கீங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி போடுறீங்க? 23,851 நேத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து ரவுண்ட் நம்பர்ஸ் தான் எடுக்கணும் ஜி. ஓகே. 23,000 தான் நமக்கு ரவுண்ட் நம்பர் கிடைக்குது. ஆமா. அதுல இருந்து 100 பாயிண்ட் அவுட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறோம். சரி, இப்போ 23,851 நேத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,800 எடுத்துட்டீங்க. கரெக்ட். இல்ல பஸ் நம்ம ஒன் டே கேண்டில் போட்டோம் அப்படின்னா 851ல க்ளோஸ் ஆகுது. ஹை கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆமா. அப்ப நம்ம வந்து 850 750 650 எடுக்காம ரவுண்ட் நம்பர் எடுக்கிறோம்.
அது புரிஞ்சுது, அது புரிஞ்சுது. 2900 23 எடுத்துட்டோம். நீங்க 2900 போட்டுட்டு இதுக்கு 100 பாயிண்ட் அப் டவுன் பண்ணி எடுக்கிறீங்க. ஓகே ஓகே இப்போ 23 சார் ஆனா இதுல நமக்கு அந்த எம்டிஎஸும் டிப்பு வருது இல்ல சார். ஆனா கால் சைடு மட்டும் எந்த சைடு மார்க்கெட்டோ அந்த சைடு டிப்ல வந்தா கூட பை பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்ல சார். ஆமாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கால் சைடுன்னு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா. ரேஞ்ச் எப்படியெல்லாம் கீழே வருதோ அப்பெல்லாம் நீங்க பை பண்ணலாம். பை பண்ணலாம், தைரியமா பை பண்ணலாம் இப்போ. தைரியமா பை பண்ணலாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த புட் செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ ஓகே பாருங்க, ஓகே. 145 ரூபாய்க்கு கீழே செல் பண்ணவங்க இப்போ 100 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. இது செல்லிங்லாம் பயங்கரம் நல்லாவே பண்ணலாங்க. செல்லிங்லாம் அவ்வளோ சீக்கிரம் மேலே போகாது. ஓகே. 100 ரூபாய்க்கு செல் பண்ணுவேன், 40 ரூபா 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டான். இப்போ கால் வந்து எப்போ இறங்கும் அப்படின்னா இது வந்து சல்லுன்னு மேலே போகணும். ஓகே ஓகே ஓகே. அப்படி போகாது, அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஏன்னா அவங்க வந்து ஜீரோ பண்ணுறதுதான் பார்ப்பாங்க. இப்போ கீழே வர வர என்ன ஆகுனா மார்க்கெட் வந்துட்டு மேலே தான் போகும். புரியுது சார், புரியுது. செல்லர் கான்செப்ட்ல தான் இதை நம்ம யோசிக்கிறேங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நேற்றுக்கு ஆப்ஷன் வந்து அது நம்மளுக்கு இப்போ வரான எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இல்லாட்டி அதுவும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ அதுவும் வேணாலும் போடல பாருங்க, செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தா நாளோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,437ங்களா? அப்போ 437னா நம்ம 23,500 எடுத்துக்கலாம். 400 எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஹை கிட்ட எது க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்க. 34 ஹை கிட்ட க்ளோஸ் ஆகுது. ஹை வந்து 23,452. இப்போ நம்ம 23,500 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 23,500 437க்குனா நம்ம 400 எடுத்துக்கலாம். இங்கே வந்து 400 பக்கத்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 400 தானே பக்கத்தில் இருக்கு. அதாவது இந்த க்ளோஸ் பாருங்க, இந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,437. அப்போ 400 தானே பக்கத்தில் இருக்கு. புரியுதுங்களா? ஹலோ சுரேஷ். புரியுது புரியுது, நான் கேட்டுதான் இருக்கேன். அப்போ என்ன பண்ணுங்க, இப்போ 23,400 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 23,400 23,500 கால் எடுத்துக்கலாமா? 500 வைங்க. 23,300 கரெக்டுங்களா? புரியுதா? ஓகே ஓகே தலைவர். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா 23,400 எடுக்கிறோம். அந்த 23,000 இது அக்யூரேட்டாக கொஞ்சம் இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரிக்கு போயிடுறோம். அதனால் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். சொல்கிறேன், இது பாருங்கள். 23,400 கால் எடுத்துட்டேன். நீங்கள் 23,400 கால் ஆட் பண்ணிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட்டில் போயிட்டு 23,500 கால், இங்கே வந்து 23,500 கால், இங்கே வந்து 23,300 கூப்பிட்டு ஆட் பண்ணிடுறேன். இது வந்து ஆக்சுவலா வந்து நார்மலா ஆப்ஷனுக்கு 23,300 வந்து ஆப்ஷன்ல கால் எடுப்போம், சிஇ எடுப்போம். 23,500 வந்து நம்ம பிஇ எடுப்போம். இது உல்டாவா எடுக்கிறோமா? ஆமா, உல்டாவா எடுக்கிறோம். இப்போ பாருங்க, இது வந்து 17ஆம் தேதி நடந்தது. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் டிசேபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கசகசன்னு இருக்கு உங்களுக்கு. நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் எடுத்துக்கலாம். டார்கெட் பாயிண்ட்ஸு நீங்கள் வேணும்னா எடுத்து ஆட் பண்ணிவிட்டு, வேண்டான்ட்டு கசகசன்னு இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க. எந்தெந்த நாங்கள் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா
இது ஆக்சுவலாக எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் அந்த கால் அந்தோட வீக்கெண்ட் எக்ஸ்பைரி போட்டிருந்தீங்கன்னா நல்லாவே என்ட்ரி கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போது காலையில் 17ஆம் தேதி ஓப்பன் ஆச்சுங்களா? ஓப்பன் ஆகி ரெண்டுமே மேலே ஓடிட்டு இருக்கா? ரெண்டுமே மேலே, ரெண்டு லைன் சார்ட் வந்து ரெண்டுமே வந்து 160க்கு மேலே ஓடிட்டு இருக்குங்களா? அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? எதுன்னு மார்க்கெட் டிசைட் ஆகல. அப்போ எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்து இந்த 160 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இந்த லைன் சார்ட் வந்து இங்க க்ளோஸ் ஆயிருக்குங்களா? ஆமா. எத்தனை மணிக்கு? 11:25 க்ளோஸ் ஆயிருக்குங்களா கீழே? அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஇ பை வந்து எவ்வளோ? 430 449. இங்கேயே வந்து லெவல் மாறி இல்லை, இந்த இன்னைக்கோட லெவல் இதை எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. இங்கே பாருங்க. இப்போ இங்கே வந்துட்டு இது கீழே கிராஸ் ஆச்சு அப்படின்னா புட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அப்போ இந்த வயலட் கலர்ல பை சிம்பிள் வந்துருக்குங்களா? அப்போ புட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இந்த இடத்துல. அதனால மார்க்கெட் வந்து பயங்கரம் மேலே போனதுக்கு காரணம். இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு அந்த டேட்டோட ஆப்ஷன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக என்ட்ரி முன்னாடியே கிடைச்சிருக்கும். இப்போ இது மேலே போகையில் நல்லா நோட் பண்ணிக்கங்க, இந்த ரெட் லைன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது கீழே வந்து வந்துருச்சு மார்க்கெட்டு. ஓகேங்க. அதாவது இந்த ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா, ரெட் லைன் கீழே மார்க்கெட் வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் ஸ்டாடல் வந்து இந்த 160 கீழே வந்துருச்சு. அப்போ யாரு கீழே வந்துருக்கு? இப்போ காலையிலேருந்து 11:30 வரைக்கும் என்ட்ரியே கொடுக்கல மார்க்கெட், சரிங்களா? அப்போ 160 கீழே வந்த உடனே கால் பறந்துருச்சு. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்ல பாவன் கன்ஃபியூஸ் ஆகுதுங்களா? இல்ல சார், புரியுது சார் எனக்கு. ஆமா, நம்ம வந்து இந்த மாதிரி மேலே ரெண்டுமே டிராவல் ஆகிட்டு இருந்தா நம்ம என்ட்ரிக்கே போகக்கூடாது. புரியுது சார். யார் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்களோ அந்த சைடு தான் மார்க்கெட் போகும். நீ அப்பதான் என்ட்ரிக்கே போகணும். ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு ஸ்டாப் லாஸ்க்கே வராது அவ்வளோ சீக்கிரம். இதுல வந்து நீங்க டார்கெட் வந்து 200க்கு மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டார்கெட் லைன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ மார்க்கெட் 200க்கு மேல போகுதுன்னா நீங்க இந்த லைன்லாம் ஆட் பண்ணிக்கங்க. பாருங்க போயிருக்குங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல 225க்கு மேல என்ட்ரி, அடுத்த டார்கெட் 252 286 எல்லா டார்கெட்டும் போயிருக்கு. ஆனா நீங்க வெயிட் பண்ணணும், யார் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே சுரேஷ், புரிஞ்சுங்களா? புரிஞ்சது. பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கும். பாருங்க 23 நம்ம வந்து இன்னைக்கு இது வந்து நம்ம போட்டிருக்கோம் 23,900. இது எக்ஸ்பைரி சார். இப்போ இந்த பிரீமியம் மாறறனால இது எப்படி இருக்கு, இம்பாக்ட் இருக்கு சார்? பக்காவா இருக்கும். இப்போ ஓகே. இல்ல சார், இப்போ மண்டே, இப்போ ஃப்ரைடே நமக்கு ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பைரிக்கு அப்புறம் அன்னைக்கு நம்ம எப்பவுமே வந்து ஒரு 100 பாயிண்ட் தான் முன்ன பின்ன எடுக்க போறோமா சார் இதுல என்டர் பண்றது? அவ்வளவுதான் இருக்கும். அப்போ எப்பவுமே நமக்கு இந்த வேல்யூ இனிஷியலா இருக்க வேல்யூ அந்த அந்த ஒரு சார்ட்ல வருது, அது அப்படிதான் இருக்கும். ஓகே. அப்ப அந்த எக்ஸ்பைரிக்கு மாறதுக்கு பிரீமியம் இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி மாறி அதை கால்குலேட் பண்ணி வந்துரும். அதே வந்துருங்க. நீங்க இந்த லெவல்ல தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. இந்த பார்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா 104, இந்த பார்டர் பாயிண்ட் தான் மார்க்கெட் ட்ரெண்டையே டிசைட் பண்ற பாயிண்ட். ஓகே. கால் வந்து இதுக்கு மேல இருக்கணும், புட்டு கீழே இருக்கணும். அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து இந்த அவுட் ஆஃப் மணி தான் எடுப்போம். ஆனா அந்த அவுட் ஆஃப் மணி வந்து இந்த மணி ஆயிரும் நம்ம என்ட்ரி எடுக்கிற போது.
ஓகே ஓகே 100 பாயிண்ட்னால ஓகே ட்ரெண்டிங் ஆமா ஆன ஐ மீன் ஆமா அந்த மார்க்கெட் நல்லா டிசைட் ஆனவொடனே தான் நம்ம எடுப்போமே. எடுக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த காலையில் இன்னைக்கு எடுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துப்பீங்க? இப்போ 9:25 9:30க்கு தான் வந்து ஓகே கீழே வந்திருக்குங்களா? ஓகே 9:30 ஓகே கீழே வந்தோம்னா நம்ம வந்து என்ட்ரி தாராளமாக எடுக்கலாம். ஒரு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகி கீழே வந்துருக்கு. அப்போ ஓகே ஓகே ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம சப்போஸ் இங்கே எடுக்காம விட்டாலும் இந்த ஒரு புல் பேக்கில் நம்ம எடுக்கலாம். பட் இது கூட அந்த எம்டிஎஸ் நமக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வரும் கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஆனா இன்னொன்று சைடு வேஸ்ல எம்டிஎஸ் ஒர்க் ஆகும் கரெக்டா இருக்கும். இல்ல சார் இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த புல் பேக் எம்டிஎஸ்ல காட்டுது சார். நீங்க வந்து அதுக்குதான் சார் கிட்ட கேட்ட போட சொல்லி. சரிங்க. ஆனா புட்டுக்கு வந்து போயிடக்கூடாது நீங்க. ஆமா ஆமா சார், அதுதான் நம்ம முன்னாடி நம்ம ஸ்டாடல் சார்ட்லயே சொன்னோமே சார், மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகாம இதுல நமக்கு கால் காமிச்சு. இதுல வந்து நம்மளோட இது ஆன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட நார்த் போலும் சவுத் போலும் ஆன் பண்றோம்னு வைங்க. இதுக்கு வந்துட்டு ஸ்டார் போடுறேன். இது பாத்தீங்கன்னா கரெக்டா அங்கதான் ரிஜெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இது வந்து சவுத் போல் கீழே வந்துருச்சுங்க, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு எது வரைக்கும் போயிருக்கு? நம்ம நார்த் போல் வரைக்கும் போயிருக்கு. இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. அது கசகசன்னு உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக நான் டிசேபிள் பண்ணி வச்சிருந்தேன். இல்ல சார், இந்த ட்ரெண்ட் டிசைடர் கூட வெறும் எம்டிஎஸ் போட்டா நமக்கு போதும்னு நினைக்கிறேன் சார். போதுங்க. நம்ம வந்து ஏன்னா புல் பேக் அதுல எம்டிஎஸ் காட்டுது, புல் பேக் கரெக்டா. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதா தான் இருக்கு. ஈக்குவேட்டர் போடுறேன். ஓகே ஓகே இப்ப பாருங்க ரெண்டாவது என்ட்ரி இந்த கரெக்டா அந்த ஈக்குவேட்டர்ல வந்து போயிருக்கு பாருங்க. மேலே போச்சு. புல் பேக் வந்து இந்த 180 கிட்ட வந்துச்சுங்களா? 180 226 180 226 இப்படி எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பை அண்ட் டிப் மார்க்கெட் இன்னைக்கு. அப்போ நீங்கள் வந்து இதையும் ஆன் பண்ணி நீங்கள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெகுலராக ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எடுத்துக்கலாம். நம்மளோட ஹெல்ப் தேவையே படாது. ஆனால் இந்த நீ மெயின் கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா எந்த லைன் வந்து கீழே கிராஸ் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? கேட்டுதான் இருக்கு. புரிஞ்சுது. ஓகே தலைவரே. ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தலைவரே. இது ரெகுலரா நம்ம வாட்ச் பண்ணுவோம். தலைவரே, இதுல இந்த 145ங்கிறது என்ன லைன்? அது எப்படி ஃபார்ம் ஆகுது? இதுதான் ஸ்ட்ராட்டஜியே. அதுதான். அது வந்து இந்த வேல்யூ வச்சு வரும். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஏன்னா வீடியோ யூடியூப்ல போடுவேன். ஓகே. சரிங்க சார், க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? நீங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் இது கூகுள் மீட்டில் டெய்லி வாங்க, வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனவரை நீங்கள் அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்களே எடுக்கலாம். நான் சொல்லி தான் எடுக்கணும்னு இல்லைங்க. சரிங்களா? ஓகேங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே சார். ஓகே, எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்தராக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணாங்கிறது உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த யூடியூப் மேஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்ங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. Okay, thank you.